Let's go, motherfucker. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன். அது என்னென்னா, இந்த வீடியோவில் மொத்தம் நான் எத்தனை நாக் டவுன் வச்சுருக்கேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் அதில் எத்தனை கிளியராக இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்ட்ரோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கதறல் சத்தம்லாம் உங்களுக்கு அடிக்கடி கேட்டிருக்கும். இந்த டவுனை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கைஸ். டவுனை கவுண்ட் பண்ணுறவங்க மறக்காமல் நோட் பண்ணிங்க. ஒரு டவுன் முதல்ல வச்சுருப்பேன், ரெண்டாவது வச்சுருப்பேன், இந்த ஒருத்தன் ஓசியில் போட்டாங்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டவுனுக்கு மறுபடியும் ஹீல் பண்ணிகிட்ருப்பாங்க. சரி நானும் வெறி கொண்டு ஏறிடுவேன். ஏறி அடிக்கலான்னு பார்த்தா பொங்கலா சாலா அப்படின்ட்டு தலைவன் முடிச்சிட்டான். அப்புறம் முடிஞ்சிடும். அதுவும் இதான் இந்த ரவுண்டோட எண்டில் வந்து நம்ம மறுபடியும் 0 கில்லில் தான் இருப்போம். ஓகே, அது சரி இந்த ரவுண்டில் வந்து பொலன்னு பொழக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் தவ்வின்னு நம்ம பெரிய ப்ரோ பிளேயர் மாதிரி அப்படியே ஆக்டிங்லாம் போட்டு சரி ஓகே அப்புறம் கன் எடுக்காமல் போயிட போகுது சொல்லிட்டு அப்புறம் கன் எடுக்கலாம் பார்த்தா அப்புறம் என்ன செலக்ட் பண்ணலான்னு யோசிச்சுருந்தேன். அப்புறம் ஓகே A94 இருக்குது, ரைட்டு A94 எடுத்துட்டேன், அவ்வளோதான். சரி நான் நம்ம டீம்மேட்டு சொல்லிட்டேன், நம்ம A94 எடுத்துட்டேன், ஒரு கலக்க போகிறேன் கைஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். சூப்பராக அப்போ பாடுற அவன் போய் தனியாக ஏஸ் அடிச்சுடுவான்டா அப்படின்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் ஓட்டியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே மேலே ஏறி வந்தால் அவனுங்க அந்த சைட்லேருந்து டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம ஆள். அதுக்குள்ளே ஒருத்தவன் முடிச்சிட்டான் ஆள். சரி ஒரு டவுன் வச்சுட்டு ஓடி போனால் செத்து போயிட்டான். என்னடா செத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. கடைசியில் கிளியர் பண்ணிட்டுருக்கான். ஆனால் நமக்கு அந்த வச்ச டவுனுமே ஹீல் பண்ணிகிட்டு இருப்பானுங்க A94. மொத்தம் நல்லா பார்த்துங்க கைஸ். முதல்ல 2 டவுன் வச்சுருப்போம் ஃபஸ்ட் ரவுண்டில். இப்போ 3வது டவுனு, இது 4வது டவுனு. பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹீல் பண்ணுவாங்க. எப்படி அவனுங்க டீம்மேட் மட்டும் எப்படா அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கடி, எனக்கு ஒரே வயிற்றுச்சலாக இருந்துச்சுங்க. அதே சமயம் கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வாழ்க்கையை வெறுத்து சரி போங்கடா டவுன் அடித்தா ஹீல் தானடா பண்ண போகிறீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் இதோ ஒன்று வச்சுக்கிறேன். ஐயோ கவுண்ட் அதுங்காட்டி வந்துட்டுனே. ஃபஸ்ட் ரவுண்டில் 2, இப்போ 2, 3, 4, 5 டவுன் வச்சுருக்கேன். இதோ அதுக்குள்ளே நம்மளால் ஒருத்தவன் ஹீல் பண்ணுவான், திருப்பி ஹீல் பண்ணுவேன், திருப்பி டவுன் ஆவான், திருப்பி ஹீல் பண்ணுவேன். சரி ஓகே ஹீல் பண்ணி எத்தனை வாட்டி 2 வாட்டி மேலே டவுனாக இருப்பான். அப்புறம் அங்கே போனால் கருணை போடா அப்படின்ட்டு சாவடிச்சிருவான். நீலாம் ஹீல் பண்ணி மறுபடியும் டீம்மேட் டைம் ஏன் வேஸ்ட் பண்ணுறன்றது போல் அவனை தலைவன் முடிச்சிடுவான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சரி மெடிக்கெட் இருக்காது, நம்மளும் அந்த எத்தனை ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவான் நமக்கு. சரி அவன் கீழே இருந்தான் பார்த்தீங்களா வெள்ளை சட்டை, அவன் இந்த பக்கம் தாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள்கிட்ட அங்கே சொல்கிறேன். ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் இந்த பக்கம் க்ளோவல் போட்டு கவர் எடுத்துனா கடைசியில் அந்த டாகு பின்னாடி வழியாக ஏறி வந்துருச்சு. சரி என்னடா இந்த பக்கம் இருக்கான்னா அந்த பக்கம் வந்துட்டான்டான்னு சொன்னான். இல்லைடா அவன் ஏறி வந்துட்டு இருக்கான் போல், எனக்கு சரியாக தெரில அப்படின்னு சொன்னேன். ஓகேடா சரி விடு பார்த்துக்கலாம், நம்ம இந்த ரவுண்ட்லேருந்து மாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னான். ஓகேடா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியோடைய வந்து நாங்கள் மறுபடியும் இந்த 3வது ரவுண்டுக்குள்ளே போனோம். இப்போ 1க்கு 1 அப்படின்ட்டு இருக்குது. இப்போயுமே வந்து நமக்கு 0 கில் தான், 0 முட்டை போட்டுன்னு நம்ம உட்காண்ட்ருக்கோம். ஆனால் டவுனு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு மொதல் ரவுண்டில் ஒரு 5 டவுனு வச்சுருப்போம் கைஸ். 5 6 சரியாக தெரில கவுண்ட்டுன்றவங்க ஃபஸ்ட்லேருந்து எண்ணிக்குவாங்க. அப்புறம் இந்த ஒரு டவுனு 6 டவுனு. அப்புறம் நம்மளால கொஞ்சம் டவுனு அவனையும் ஹீல் பண்ணி விட்டு அப்படியே சரி ஓகே அதுக்கு எப்படி ரிவ்யூ பண்ணுறானுங்க, வாடா போகாதறானா இறார நான் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு நம்ம புலி ஒன்று போச்சு, நம்ம புளியை அடித்து படுக்க போட்டாங்க. சரி ஓகே அப்புறம் நாங்கள் அப்படியே சரி ஒன்றும் பண்ண முடியல, என்னடா இது ஒரு மாதிரி போகுது, எனக்கு வேறு டவுன் வந்துச்சா கில்லே வரலடா அப்படி சொல்கிற மாதிரி புலம்பிங்க இருந்தேன். புலம்பாத பாய் வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்மளால கூட்டின்னு போனாங்க. சரி இந்த பக்கம் வந்தால் அப்புறம் அந்த பவர் கோடா வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த பவரு. ஏன்னா இப்போ எனிமி இந்த சைடில் வரானா, இப்போ நான் இது மூலயமா பார்த்துருப்பேன் மேலே ஒருத்தன் எனிமின்னு தான் அந்த சைடில் ஏறுறானுங்க. அப்புறம் கொஞ்சம் டேமேஜ் இனிஷியலாகவே கூத்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ். அப்புறம் கிட்டே வந்தான். அப்புறம் அதை அந்த சாலா எட்டி பார்ப்பான் ஜன்னல் வழியாக. அப்புறம் இந்தாடா வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒன்று கொடுப்பேன். அப்புறம் அவனும் ஒரு டவுனு போடு, 7வது டவுனு வெற்றிகரமாக வச்சுட்டேன். இதாச்சும் ஆண்டவா கில் பண்ணி கன்ஃபார்ம் எடுத்துறானா, அப்போ கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. அப்புறம் நமக்கு சரி டேமேஜ் கொடுத்துருப்பான். நல்ல வேலை லெஃப்ட் சைடில் இருந்தவன் நம்மளை பார்த்துருந்தானா நம்மளை முடிச்சு விட்ருக்கு. சரி ஓகே தப்பிச்சோம் அப்படின்ட்டு நானுமே அந்த மீதி இருந்த 2 பேருக்கு சரி அங்கிட்டு ஒருத்தன் ஓடி வரான் வெள்ளை சட்டை, அவனை போட்டு பொழப்போம்டான்னு சொல்லி அவனை அடிக்க ஆரம்பித்தா கடைசியில் தப்பிச்சிட்டான் டாகு. சரி ஓகே அப்புறம் என்னடா அது, அப்புறம் கோடா பவர் இருந்துச்சு, ரைட்டு போடுறான் அந்த கோடா பவர்னு போட்டால் ஒருத்தன் மும்முரமாக இப்போ தான் மேலே ஏறி ஓடுறான் போல் தலைவன். நானும் பார்த்து சரி மேலே இருக்கான்டா அவன் அப்படின்னு சொன்னான் அவனுங்கிட்ட. ஆமாண்டா மேலே ஒருத்தன் தாண்டா இருக்கான், ஏதோ ஷார்ட் ரேஞ்ச் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லுவானுங்க அவனுங்களும்.
சரி அப்போ ஏறுங்களாண்டா அப்படின்னு சொன்னான். இல்லை நீ ஏறுறா ஃபஸ்ட்டு, உன்னை அடிக்க கேப்பில் நாங்கள் அவனை முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே இரு நான் போகிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் பார்த்தா காணோம். எங்கடா அவன் கீழே குதிச்சிட்டானா அப்படின்னு கேட்டேன். இல்லை அவன் கீழெல்லாம் குதிக்கல, மேலே தான் இருக்கான் அப்படின்னா. சரி இரு நான் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுவேன். நானும் அப்படியே கண்ணை மூடின்னு ஏறுறதான் அப்படி ஏறுவேன். அப்புறம் அதே மாதிரி வழக்கம் போல் நம்ம ஏறுவோம். அவனுங்க நம்மளை முடிச்சிடுவாங்க தலைவன். என்னடா ஒன்று ஐயோ ஒரே ஆன் போட்டான்டா அப்படின்னா. சரி ஓகே வருவான் முடிச்சிருவேன்னா. அப்புறம் அருமையாக முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் அதே போல் நமக்கு வந்து ஹீல் பண்ணுவான். சரி ஓகே. அப்புறம் அப்படியே அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ எத்தனை கில்லு, ஒரே ஒரு கில்லு தான் பார்த்திங்கன்னா 2010 டேமேஜ் வரும். ஐயோ இதை பார்த்தலாம் எனக்கு வந்து வெறியாச்சு கைஸ். இது வரையும் எத்தனை டவுன், நிறைய டவுன் வச்சுருப்பேன், 7 டவுன் கிட்ட வச்சுருப்பேன். ஆனால் ஒருத்தன் தான் கிளியராக இருப்பான். சரி ஓகே. அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்டு ஒரு உற்சாகத்தோடு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ரவுண்டில் என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ரவுண்டு கொஞ்சம் வந்து நல்லதே நடக்கும் அப்படி சொல்கிற மாதிரி நல்லது தான் நடந்துச்சு. அப்புறம் போனால் அந்த பக்கம் ஒரு 3 பேரும் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்தா எல்லாம் காத்தாட்டம் கரைஞ்சிட்டானுங்க. ஏர்ட்ராப் எடுக்க தான் ஒருத்தன் வந்தான், ஒரு வெள்ளை சட்டை விழுந்து ரைட் சைடில் போயிட்டான். சரி ஓகே ஏர்ட்ராப் கிட்ட ஒருத்தன் வரேன்டா, ஹூக்கான் போட்டுன்னு வரேன்டா அப்படின்ற மாதிரி அந்த இதில் காமிச்சிருக்கோம். இந்த இதில் தான் ஸ்கில்லு. அப்புறம் ஊக்கான் ஒருத்தன் இருக்கான்டாண்ணா ஏறுற அப்படின்னா தம்பி. அப்புறம் இல்லைப்பா ஏறினா அங்கே பேக்கப் இருக்கான். அப்புறம் நேடு ஒன்று போடுறான்னா. நம்மகிட்ட அந்தளவுக்குலாம் காசு கிடையாது, நம்ம வந்து இருந்ததே கொஞ்சம் இது தான் வாங்கியிருப்போம். ஆனால் பேங்க் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா 300 வச்சுக்கிறோம். அதான் மறந்து வந்துட்டேன் பார்த்தீங்களா, மேலே 300 காயின் இருக்குது. நானே அதை இப்போ தான் பார்க்குறேன், ரெக்கார்ட் பண்ணல. சரி ஓகே இல்லைடான்னு சொன்னேன். அப்புறம் அங்கே பார்த்தா ஒருத்தன் வந்தான். டேய் போதுறானா. அப்புறம் அவன் தான். அப்புறம் அவன் சரி நீ மட்டும்தான் என்னைய வச்சு ஒடிப்பியா கில்லு, நானும் உன்னைய வச்சு ஒரு கில்லு அடிச்சுக்கிறேன்டா அப்படின்றனா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் டவுன் ஆயிடுவாங்க. இன்னும் ஒருத்தன் தான் இருந்திருப்பான் போல். அந்த ஒருத்தனையும் இன்னொருத்தன் வந்து அடித்தான். எனக்கு வச்சான் பாருங்க ஒரு 150. எனக்குலாம் ஐயோ டேய் என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி ஆச்சு. அப்புறம் அங்கே பார்த்தா அங்கே தானே வரானா இங்கே வரானான்ட்டு போட்டால் போடு நெத்தடியாக ஒன்று அடித்து உட்கார வச்சாச்சு அவனை. அப்புறம் சரி ஓகே நம்மளும் ஜெயிச்சிருப்போம். ஓகே 2 கில்லா இந்த ரவுண்டில். ஆமாம் 2 கிலோ வந்திருக்கும். அப்படின்னா என்ன 3 கிலோ இருக்கும் அவ்வளோதான். 3 கிலோ எவ்வளோ டேமேஜ், 2717 டேமேஜ். சரி ஓகே வாங்கடா இந்த ரவுண்டு அடித்தோன்னா நம்ம பூயாடா அப்படின்னு பேசின்னு விளையாடணும். ஓகே வாங்க கைஸ் போவோம் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு நம்மளும் போயிருப்போம். இந்த ரவுண்டும் கொஞ்சம் நல்லபடியாக அடிச்சதுன்னா இன்னும் 2 கிலோ தட்டி ஜாலியாக இருக்கலாம் அப்படி சொல்லலாம். 5 கிலோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ தட்டியிருப்பேன். என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்ம ஆளுங்களை கூட்டுட்டு அப்படியே கோடா கேரக்டரை போட்டு சரி பார்ப்போம் எங்கடா வராங்க அப்படின்ட்டு பார்ப்பேன். அப்புறம் பார்த்தா லாங்கில் ஒருத்தன் ஓடி வர மாதிரி தெரிஞ்சு. ஓகே இந்த மாதிரி ஆளுங்க தான் அப்படியே நைஸாக அந்த பக்கமாக வந்து இந்த கேரக்டர் இல்லைன்னா நேரம் என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லட்டுமா. அந்த தானே நான் அப்படியே நின்றுட்டு இருப்பேன். அந்த தாண்டா வந்து அவன் ஓடி வந்து இந்த பக்கம் ஏறி வந்து என்னை ஒரு சைடில் அழுத்தி முடிச்சுட்டு இருப்பான் ஆள். சரி ஓகே ஏதோ இந்த கேரக்டருனால கொஞ்சம் காமிச்சு விட்டுருச்சு, நம்ம தப்பிச்சோம்டான்னு ஒரு நேடு போடுவேன். கடைசியில் அருமையான நேடாக போட்டுருவேன். மேலே ஊந்துடும். அப்புறம் டேமேஜே ஊந்துருக்காது. சரி ஓகே நம்ம டீம்மேட் யாரும் பார்க்கல, நம்ம தப்பிச்சிட்டோம். இல்லை ஒரு நேடு வெயிட் பண்ண திட்டிருப்பானே என்னடா நேடு போடுறேன்னு கேட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் லைட்டாக அப்படியே வந்தால் இந்த ஆள் மண்டையை கட்டின்னு இருந்தான். சரி போடு அப்படின்ட்டு முடிச்சு விட்டாச்சு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு அடி இங்கே ஒரு கில்லு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்புறம் அப்படியே வந்தோன்னா இப்போ எத்தனை இருக்குது 4945 ஓகே டேமேஜ் இருக்கும். அப்புறம் அவனும் நானும் ட்ரை பண்ணேன். ஒரு புல்லட் தான் போட்டுச்சு. ஏகேயில் கொஞ்சம் ரீகாயில் நமக்கு இன்னும் என்ன தெரில, நேரம் சரியில்லைன்னா ரீகாயில் ரொம்ப அதிகமாக அடிக்குது. MP40 இருந்தாலும் சரி ஏகே என்ன கண்ணாக இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே அதை அப்படியே வர இதில் பார்த்துக்கலாம், எப்படியாச்சும் குறைக்கலாம் அப்படின்னா. இங்கே ஒருத்தன் இருக்கான் வாடா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்னா நம்மளுக்கு கூட்டான். சரிடா வரண்டான்னு. அப்புறம் பார்த்தா தலைவன் ஊக்கான் போட்டான் போல். நான் அவனை கடைசி வரையும் பார்க்கல, அருமையாக உட்காந்துருந்தேன். என்னை அழகாக முடிச்சிருப்பான்னு நினச்சேன். கரெக்டாக நம்ம ஹீல் பண்ணிருப்போம். அப்படி இங்கே வந்து பார்த்தா இவனும் அது மாதிரி தான் போனேன். யாரா என்னடா பண்ணுறீங்க போங்கடா அங்கிட்டு அப்படின்ட்டு அவனை தலைமையிலே அடித்து பூயா அப்படி வச்சுருப்போம்.